ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கினோஸ் சேனல். ஆக்சுவலாக எல்லோரும் இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து வித்தியாசமாட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ், குறிப்பாட்டு பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி விழுது காரணம் அந்த ஆர்பிஓட கைட்லைன்ஸ், அந்த அவங்களோட டிராஃப்ட் கைட்லைன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸ் மட்டும் கீழே விழலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ், குறிப்பாட்டு இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அந்த ஸ்டாக்ஸும் இன்னைக்கு கீழே விழுந்துருந்து. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து கீழே விழுறதுக்கு காரணமே தான். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி பெரிய அளவில் கீழே விழலை. பட் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ், ஆக்சுவலாக அந்த பேங்க் ஸ்டாக்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் அடிச்சதுனால இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. நிஃப்டி 50 33 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் ஒரு 17 பாயிண்ட் பாசிட்டிவ், நிஃப்டி பேங்க் 28 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி ஐடி 308 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஆக்சுவலாக அன்றைக்கி நல்லா ஏற்றம் கொடுத்தது நிஃப்டி ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் அன்றைக்கி நல்லாவே ஏறிந்து. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 498 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குஜராத் கேஸ் ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 540 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து, கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பை பண்ணியிருந்தவங்களுக்கு லக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ரானிங்ஸ்லாம் 34 தாண்டிடுச்சு. ஸோ இந்த கம்பெனியில் இப்போதைக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ நெட் ப்ராஃபிட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 409 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட் 409 கோடி, சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 369 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 85.9% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 220 கோடி பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 85% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 11% ஜம்ப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4293 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 4073 கோடி பண்ணியிருக்காங்க. 5.4% ஜம்ப் ஆயிருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா 14.3% இருக்குது. ஆக்சுவலாக எபிட்டா வந்து 591 கோடி, நெட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 14.3% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹5.66 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த கம்பெனி. ஸோ நியூ சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் சிவதாசன் அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன், குறிப்பாட்டு போஸ்ட் கிராஜுவேட், நெக்ஸ்ட் வந்து டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், குறிப்பாட்டு இவர் வந்து இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷனில் 1998 இருக்கிறாரு. ஸோ 26 வருஷம் அவருக்கு வந்து எனர்ஜி இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 546 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டிவிடன் ₹5.66 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்குது. மேபி ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்களுக்கு லக்கு. ஸோ ஷேர் ப்ரைஸ் கண்டிப்பாக நாளைக்கு மேலே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பிரகாசமாட்டு இருக்குது. இது எனர்ஜி இண்டஸ்ட்ரியில் கவர்மெண்ட் எதுவும் குண்டதுக்கி போடாமல் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஆர்பிஐ குண்டதுக்கி போட்ட மாதிரி இது இவங்க எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸில் யாரும் குண்டதுக்கி போடாமல் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஷேர் ப்ரைஸும் மேலே தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களோட ரிசல்ட்ஸ் பக்காவாட்டு இருக்குது, டிவிடனும் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கஸ்டமர்ஸுக்கு வந்து யூபிஐ பேமெண்ட்டை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 10 கண்ட்ரிஸ் கஸ்டமர்ஸுக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு யூஎஸ்ஏ, யூகே, யுஏஇ, கனடா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஹாங்காங், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் பேமெண்ட் யூபிஐ பேமெண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ஆர்ஐ கஸ்டமர்ஸும் இந்த ஐசிஐசிஐ பேங்கோட யூபிஐ பேமெண்ட் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸுக்கு வந்து அந்த கஸ்டமர்ஸுக்கு இந்த யூபிஐ பேமெண்ட்டை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது ஒரு நல்லாவே ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ட்ரக் கேப்சியூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. டாக்ஸி சைக்ளின் கேப்சியூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரேகா கேப்சூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரப்பேட்டிக் ஜென்ரிக் ஈக்குவலண்ட் ஒரேசியா கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் சம்மந்தமான ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அக்கின்னு, நெக்ஸ்ட் வந்து பிளமிஷஸ், பம்ப்ஸ், இந்த மாதிரிப்பட்ட டிசீஸ்லாம் அடல்ட்ஸுக்கு வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் அவங்களோட நியூ ட்ரக்கை வந்து ஆன்டிபயோட்டிக் ட்ரக்கை வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ இந்த ஷேர் வந்து நான் 420 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போ 458 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி ஒரு 420, 430 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த ஷேரில் ஒரு பைங் பண்ணலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ டெக்னாலஜி அது சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாட்டு ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ சம்மந்தமான ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விப்ரோவும் மைக்ரோசாஃப்ட்டும் வராங்க இந்த பார்ட்னர்ஷிப். இது விப்ரோவில் வந்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரிகோ. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக 3% கிட்ட பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ஷேர் நான் சொன்ன மாதிரி 3% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 531 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி எந்த ஸ்டாக்ஸ்லாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருந்துச்சோ அது எல்லாமே இன்றைக்கி மேலே தான் போயிருக்கு. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த குஜராத் கேஸ் அதுவும் மேலே தான் போயிருக்கு, மெரிகோ மேலே போயிருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லா பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா டைட்டன் அடிச்சிருந்தாங்க, கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து மேலே போயிருந்து, ஃபெடரல் பேங்க் அடிச்சிருந்தாங்க. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ்லேயே வந்து அப்படி வித்தியாசமாக அடிச்சிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2 நாள் அடிச்சிட்டாங்க, போதும்பா இனி அடித்தா சரிப்பட்டு வராது, நீ ரிசல்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கோட்டக் மஹிந்திரா பேங்கை ஏற்றிட்டாங்க. ஸோ இந்த மரிக்கோ பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 320 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ 4.9% வந்து மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1.69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2278 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 1.69% மேலே போயிருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா 412 கோடியாட்டு இருக்குது, 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 19.4% ஆட்டு இருக்குது, 190 பேசிஸ் பாயிண்டில் இருக்குது. ஸோ டிவிடன் கொடுக்குறாங்க, ₹6.50 டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரீம் டிவிடன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரீம் டிவிடன் வந்து ₹3 கொடுத்துருந்தாங்க October 30, 2023. ஸோ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா கரண்டாட்டி இவங்க இந்த ஒரு வருஷத்தில் நிதியாண்டு 24 ₹9.50 டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ₹3 கொடுத்துருக்காங்க, இப்போ ₹6.50 டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ், இந்த ஷேர் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. ₹6.50 டிவிடன் கிடக்குது, ரிசல்ட்ஸும் ஓரளவு நார்மலாக இருக்குது. ஸோ இது மரிக்கோ பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. மரிக்கோ எந்த கம்பெனின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். ஸோ இந்த பேராஷூட் ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயில் செல் பண்ணுறது தான் அந்த மரிக்கோ. இந்த பேராஷூட் ஆயில்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த கம்பெனி தான் மரிக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் தான் இது. ஸோ டிவிடன் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 531 இருக்குது, வேல்யூஷன் 46 இருக்குது, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 46 இருக்குது. ஸோ இந்த வேல்யூஷனில் இப்போல்லாம் வாங்க முடியாது. ஸோ ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல டிவிடெண்டாக இருக்குது. ஸோ வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் பேங்க் Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2247 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1447 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 16,887 கோடி இந்த குவார்ட்டரில். சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 14,238 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் விளையாட்டு வந்தது பார்த்தீங்கன்னா 9% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6,015 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 5,508 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ஒரு ஃபுல் இயர் ஃபிசிக்கல் இயர் பார்த்தீங்கன்னா 53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8,063 கோடி பண்ணியிருக்காங்க. நிதியாண்டு 23 5,282 கோடி பண்ணியிருக்காங்க. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 63,482 கோடி பண்ணியிருக்காங்க நிதியாண்டு 24. நிதியாண்டு 23 52,085 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல டீசெண்டான இன்க்ரீஸ்மெண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 535 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.50% அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஸ்டாக் ப்ரைஸு. ஸோ இந்தியன் பேங்க்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்குது, பக்காவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, பட் நாளைக்கு பாசிட்டிவில் கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெட் ப்ராஃபிட்டு 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்ட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதத்தில் $600 மில்லியன் கடன் தேவைப்படுது, ஒரு ஆஃப்ஷோர் லோன் தேவைப்படுது. ஸோ இவங்களோட கேஸ் யூனிட்டுக்காண்டி தான் அந்த லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த தம்ரா எல்என்ஜி டெர்மினல் ப்ரைவேட் லிமிடெட், இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸ் ப்ரைவேட் லிமிட்டோட ஒரு பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா $600 மில்லியன் வேல்யூ உள்ள ஒரு ஆஃப்ஷோர் லோன் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது இப்போ. ஸோ அது வந்து 2 மாதத்தில் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அக்ரிகோல், நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ் பேங்க், பிஎன்பி பரிபாஸ், மிஸ்டூபிசி, யூஎஃப்ஜே ஃபினான்ஷியல் குரூப்பு, மிசுவோ பேங்க் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ இந்த பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதானி குழுமத்தில் வந்து அப்படியே $600 மில்லியன் இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு லோன் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காத்ரேஜ் கன்சியூமர் Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,893 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நெட் லாஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 452 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக 450 கோடி ப்ராஃபிட்லேருந்து நெட் லாஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 581 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நெட் லாஸை காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2,376 கோடி வந்து ஒரு ஒன் டைம் எக்ஸப்ஷனல் லாஸ் வந்து இந்த குவார்ட்டரில் நடந்திருக்கு. ஸோ மேபி அதனால தான் இவங்களுக்கு நெட் லாஸை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3,385 கோடி பண்ணியிருக்காங்க, 6% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 3,200 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடண்டும் கொடுக்குறாங்க. நெட் லாஸை பதிவு பண்ண பிறகும் 10 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல மனசு. ஸோ வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்டாட்டி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 10 ரூபா per ஷேருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் வந்து அப்டேட்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் வந்து அப்டேட். அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம 135 ரூபா அந்த ரேஞ்சிலே நான் கன்சிடர் பண்ணேன். நீங்கள் எப்போ கன்சிடர் பண்ணீங்கன்னு தெரியல. பட் 160 வந்தால் கன்சிடர் மறுபடியும் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பட் 160 வந்த பாடு இல்லை. ஸோ ஷேர் ப்ரைஸ் இப்போ 200 தாண்டிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.60% அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ப்ரைஸ் டு earnings 25 இருக்குது. மார்க்கெட் கேபிலேஷன் 58,000 கோடி இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் வந்து அப்டேட் என்னென்னா, இவங்க வந்து இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸில் இப்போ இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. மார்க்கெட் ஷேருங்கிறது வேறு, மார்க்கெட் கேபிட்டலுங்கிறது வேறு, யாரும் குழப்பிறாங்க. மார்க்கெட் ஷேருங்கிறது மார்க்கெட்டில் அவங்களோட அவங்களோட வெஹிக்கிள் வந்து எவ்வளோ சேல் ஆகுது அதர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது அதை தான் மார்க்கெட் ஷேர்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் ஷேர் வந்து இப்போ கரண்ட் ஆட் அவங்களுக்கு 20% இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 25% அவங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 6 நியூ லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை வந்து நெக்ஸ்ட் இயரில் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஹிந்துஜா குரூப், அசோக் லைலாண்ட் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் நெக்ஸ்ட் 12 months வந்து 2 to 3.5 ton வெயிட் உள்ள லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டை இவங்க கிட்டத்தட்ட 6 வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறாங்க. 6 நியூ லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் லான்ச் பண்ணி இப்போ 20% இருக்கிற அவங்களோட மார்க்கெட் ஷேரை இந்த செக்மெண்ட்டில் 25% மாற்ற பார்க்குறாங்க. ஸோ இது வந்து அசோக் லைலாண்டில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி பொறுமையாக இருந்தோம், நல்லாவே ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேமண்ட் குரூப்பில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்மெண்ட் மேனுஃபேக்சர்லையும் சரி, ரீட்டைலையும் சரி, இவங்க வந்து 3rd largest சூட் மேக்கர் இந்த வேர்ல்டாக இருக்கிறாங்க. அந்த சூட் மேக் பண்ணுறதுல இவங்க 3rd largest இருக்கிறாங்க இந்த வேர்ல்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அமித் அகர்வாலை இந்த குரூப்பில் ஆட் பண்ண பிறகு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்டபிலிட்டியும் சரி, ரெவன்யூவும் சரி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 200 கோடி ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பென்ஷனுக்காண்டி இது ரேமண்ட் குரூப்பில் வந்து அப்டேட்டு. ஸோ நல்லாவே இப்போ அந்த ஆக்சுவலாக இந்த ரேமண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா அந்த கோட் பிஸ்னஸ், அவங்களோட அந்த கோட் ட்ரெஸ் பிஸ்னஸ் வந்து நல்லாவே பக்காவான ஒரு பிஸ்னஸ். ஸோ நல்லாவே போய்ட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி பிராண்டட் அப்பேரல் செக்மெண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேசிஸில் 20% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிராண்டு. ஸோ இவங்களோட இந்த ரீட்டைல் செக்மெண்ட்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரேமண்ட் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.